இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேபிக்கு வந்து ஃபுட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயக்கீரை வந்து நானே எங்கள் வீட்டில் வந்துட்டு விளைய வச்சது. ஒன்றுமில்ல, ஒரு குட்டி பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு வெந்தயத்தை வந்து தூவிட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாளில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து நீங்கள் பேபிக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த செயற்கை உரமும் போடுறது கிடையாது. ஸோ ஹெல்த்தியாக வந்து இருக்கும் நம்ம வீட்டிலே பண்ணால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், 2 மிளகு, சீரகம், 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 2, பாசிப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை சாப்பாடு வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான மெத்தடில் நம்ம சீக்கிரம் வந்து செஞ்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து பாசிப்பருப்பை வந்து போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்தரணும். அடுத்து வந்து நம்ம வச்சுருந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுறணும். கீரையை வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கீரையை சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணலை. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரணும். மூடி போட்டு வந்து வேக வைக்கக்கூடாது. மூடி போடாமல் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இது வந்து வெந்துருச்சு. இதில் வந்து தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கீரையை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த கீரையை சேர்த்துட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அரைச்சிருங்க. இப்போ 6 மந்த் பேபினா சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களே நல்லா வந்து மென்று சாப்பிடுவாங்க பல் வந்ததுக்கப்புறம். சில குழந்தைங்களுக்கு பல் வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியானது கூட. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் வந்து காய்ச்சி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துன்னா கீரை வேக வச்ச தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இடையில குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்காமல் அந்த கீரை வேக வச்ச தண்ணி கூட வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு மிக்சியில் வந்து சாப்பாட்டை அடிக்காமல் கையாலே நல்லா சாப்பாடை வந்து நல்லா மசிச்சுட்டு கொடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அடித்து கொடுப்பேன். ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து குழந்தைக்கு வந்து சாப்பிட இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்லேருந்து பேபிக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.